வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் இதில் பயிற்சி 1ல் 3ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். x = 3, 4, 6, 8 ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள் r = x, f(x). f(x)னாலும் y னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஒரு பாயிண்ட் x, y. x belongs to x, அதாவது x எல்லாமே எந்த கணத்தில் இருக்குது? இந்த எக்ஸ்ன்ற கணத்தில் இருக்குது. f(x) வந்து எப்படி வரையறை பண்ணியிருக்காங்க? x² + 1ன்னு வரையறை பண்ணியிருக்காங்க. என்ற உறவானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா? இந்த உறவு எக்ஸ்லேருந்து என்ன இயல் எண்கள், இயல் எண்களுக்கு ஒரு சார்பாக இருக்குமா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். சார்புனா என்ன? இந்த முதல் கணத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ரெண்டாவது கணத்தில் என்ன இருக்கணும்? ஒரு நிழல் உரு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? சார்பு. இப்போ நம்ம அதை தான் செக் பண்ண போகிறோம். இதில் என்ன இருக்குது பாருங்க. f(x) = x² + 1. நம்ம என்ன செய்யணும்? இந்த 3 கொடுத்து பார்க்கணும். x = 3ன்னு கொடுக்க போகிறோம். x = 3. அப்போ f(3) = எக்ஸுக்கு பதிலாக 3 அடுக்கு 2 அப்படியே வந்துடும் +1 = 3² பண்ணால் 9. 3 × 3 9 +1 அப்படியே வந்துடும். கூட்டினா என்ன வரும் பாருங்க? 10. அதுக்கு அடுத்தது x = 4ன்னு கொடுக்க போகிறோம். 4 கொடுத்தோம்னா என்ன வரும் பாருங்க? f(4) = எக்ஸுக்கு பதிலாக 4 அடுக்கு 2 அப்படியே வந்துடும் +1 அப்படியே வந்துடும். 4² 4 × 4 16 +1 அப்படியே வந்துடும். 16 1 கூட்டினா 17. அதுக்கு அடுத்தது எக்ஸுக்கு வந்து 5ன்னு கொடுக்க போகிறோம். f(5) 5 கிடையாது 6. பாருங்க, கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். சரியா? 3 கொடுத்துட்டோம், 4 கொடுத்தோம். அதுக்கடுத்து என்ன இருக்குது? 6 கொடுக்க போகிறோம். அப்போ f(6) = எக்ஸுக்கு பதிலாக 6 அடுக்கு 2 +1 அப்படியே வந்துடும். 6² 6 × 6 36 +1. அப்போ என்ன வந்துடும் பாருங்க? 36 1 கூட்டினா 37. அதுக்கடுத்து 8 கொடுக்க போகிறோம். x = 8 கொடுத்தோம்னா f(8) = என்ன செய்ய போகிறோம்? x இருக்க இடத்துல 8. அப்போ 8 அடுக்கு 2 +1. 8² 8 × 8 64 +1 அப்படியே வந்துடும் =65. பாருங்க, நம்ம முதல் கணம் எக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளாக கொடுத்துருந்தோம். என்ன வந்திருக்கு? அதனுடைய நிழல் உரு வந்திருக்கு. பாருங்க, 10 17 37 65. இது எல்லாமே என்னது? இயல் எண்கள் தான். 10 ஒரு இயல் எண், 17 ஒரு இயல் எண், 37 ஒரு இயல் எண், 65 ஒரு இயல் எண். அப்போ இந்த எக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் எதில்? இந்த f(x)ல் ஒரு நிழல் உரு இருக்கு. அப்போ இது வந்து என்னது? சார்பு. இது வந்து சார்பு. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம்? அழகாக இந்த ஆரோ டயக்ராம் கூட போட்டு பார்த்துக்கலாம். அம்புக்குறி படம் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். பாருங்க, அம்புக்குறி படம் இந்த மாதிரி போட்டுங்க. இது எக்ஸு, இது என்னது? f(x)னாலும் y-னாலும் ஒன்று தான். இங்கே என்ன இருக்குது? 3 4 6 8. இதில் பாருங்கள், இயல் எண் தானே 1ல் ஆரம்பிக்கும். எங்கே வரும்? 10 வரும். அதுக்கடுத்து 11 12 13 ஆரம்பித்து 17 வரும். அதுக்கடுத்து 18 19 ஆரம்பித்து 37 வரும். அது 38 39 ஸ்டார்ட் பண்ணி 65 வரும். அதுக்கடுத்து இப்படி போய்கிட்டே இருக்கும். சரியா? பாருங்கள், 3 10 கூட தொடர்படுத்தப்படுது, 4 17 கூட தொடர்படுத்தப்படுது, 6 37 கூட தொடர்படுத்துது, 8 65 கூட தொடர்பு. அப்போது முதல் இதில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ரெண்டாவது என்ன இருக்குது? ஒரு நிழல் உரு இருக்குது. அதனால் இது ஒரு சார்பு ஆகும். கீழே எழுதிடலாமா? therefore r ஒரு சார்பு ஆகும். சார்பு ஆகும். ஏனெனில் எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும், அப்படின்னா அனைத்து உறுப்புகளுக்கும், எப்படின்னாலும் எழுதிக்கலாம். ஒவ்வொரு உறுப்புக்கும் f(x)ல் ஒரு நிழல் உரு உள்ளது. நிழல் உரு உள்ளது. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.